நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லஹேமே, யூதாவின் குடும்பங்களில் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடத்திலிருந்தே தோன்றுவார். மீக 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவருக்கு அந்த ஊர் என்பது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது நம்ம சொந்த ஊர் அது சின்னதா இருந்தா கூட, சின்ன கிராமமா இருந்தா கூட, அதாவது அடிப்படை வசதிகள் இல்லைன்னா கூட நம்ம ஊர் நமக்கு பெருமை தான் இல்லையா? அப்போ ஒரு ஊரை வச்சுதான் ஒரு மனிதனை நம்ம வந்து எடை போட முடியும். அந்த ஊருக்காரங்களா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஊர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவ கடவுள் என்ன பண்றாருன்னா, இந்த மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக, மீட்பதற்காக தம்முடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. அவர் நினைச்சுதான் ஒரு பெரிய மாட மாளிகையோ ஒரு பெரிய ஊர் வல்லரசு நாடையோ அவர் தெரிவு செய்திருக்கலாம். ஆனா அவர் பாருங்க, சின்ன கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறார். அதாவது எப்ரத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பெத்லஹேம். அப்ப அந்த பெத்லஹேம்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன ஊர். எப்படின்னா 2 தலைமுறை சார்ந்தவங்க தான் உறவினர் தான் அந்த ஊர்ல வசிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சின்ன இடம் மட்டுமல்ல, கொஞ்சமான மக்கள் தொகை வாழ்ந்த ஒரு இடம். அந்த ஊரை யாருமே அந்த அளவுக்கு பெருசா நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சூழல், அடுத்து வந்து வாழ்வாதாரம் இல்லை, புறந்தள்ளப்பட்ட மக்கள், தினமும் கூலி வேலை செய்து வாழ்கிறவர்கள், இப்படி எல்லாம் இருக்கிற மக்கள் அங்கதான் வசிக்கிறாங்க. அப்ப கடவுள் தம்முடைய மகனை அந்த ஊரை, எளிய ஊரை தெரிவு செய்து அங்க பிறக்க செய்கிறார். அப்போ கடவுளுடைய திட்டம் என்பது வித்தியாசமானது. அதாவது ஏழை எளிய மக்களுடைய வாழ்விலே ஏற்றம் காண வேண்டும். அப்படிப்பட்ட யாரெல்லாம் புறந்தள்ளினாங்களோ, அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் புறந்தள்ளப்படுதல் இருக்குதோ அங்கெல்லாம் கடவுள் தம்மை இணைத்துக் கொள்கிறார், அங்கே செயலாற்றுகிறார். அப்படின்னா இந்த சின்ன கிராமத்திலிருந்து, சின்ன ஊரிலிருந்து ஆண்டவர் தம்முடைய மகனை அங்கே மகிமையாய் அங்க பிறக்க வைக்கிறார். இன்னைக்கு கூட நம்ம பல நேரங்களில நம்ம எளிமையானவங்க, நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, நமக்கு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழலை நம்ம வாழ்ந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலை வசிச்சிருந்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டுதான் மேன்மையானதை, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்போ இஸ்ரேல் பெரிய ஒரு இது, அதை வம்சத்தை அந்த ஆள போகிறவர் அந்த சின்ன கிராமத்துல தோன்ற வைக்கிறார்னா எவ்வளவு பெரிய திட்டம் கடவுள் வச்சிருக்கிறார் இல்லையா? அப்படி என்றால் உங்களை குறித்தும் ஆண்டவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஏழை எளிய மக்களோடு, புறந்தள்ளப்பட்ட மக்களோடு, இல்லாதோரோடு நாம் வந்து நம்முடைய வாழ்வை ஒன்றித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தரத்தையும் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குறீங்களா? ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் ஏழை எளிய மக்களோடு எங்களை ஒன்றித்துக் கொள்ள கிருபை தாரும். மீட்பு இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.